வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டினில் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொஸ்டின்ஸ் நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா 2023 நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் இது போல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை முக்கோணங்கள் கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நானே உங்களுக்கு வந்து ஆன்சர் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆனால் சம் போட்டுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3. முக்கோணங்கள் கால்குலேட் பண்ணும்போது எப்போவும் என்ன பண்ணணும், இந்த பேஸ் எடுத்துக்கணும். இதுதான் பேசிக்கு. அதாவது அடிப்பக்கம், இது ஒரு அடிப்பக்கம், அடுத்து இது ஒரு அடிப்பக்கம், சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 1 + 2 = 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ நீங்கள் அப்படியே இதை போட்டாலும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணாலும் கரெக்டாக வரும். இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது 1, அடுத்து இந்த செங்கோணம் 2, இந்த செங்கோணம் 3. ஸோ மொத்தம் டோட்டலாக 3. இதுக்குரிய ஆன்சர் 3. அடுத்து இந்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ இதுக்குரிய ஆன்சர், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிப்பக்கம் எடுத்துக்கணும். அடிப்பக்கம்னா இது, இந்த பேஸு இது 1, அடுத்து இந்த பேஸு 2, இந்த அடிப்பக்கம் 3, 4. இது எல்லாத்தையுமே கூட்டணும். 1 + 2 + 3 + 4. அப்போ 3 3 6 6 4 10. இதுக்குரிய ஆன்சர் 10. இதை நீங்கள் இப்படி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் முக்கோணமாக எடுத்தும் பார்க்கலாம். ஆனால் இது வந்து சிம்பிள், இதுதான் லாஜிக்கு. இதுபடி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இருந்தாலும் எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி ஒரு முக்கோணம் வருது. ஸோ 1, அப்புறம் இங்கே 1 வருது, 2 3 4 5. இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி வரும், 2 2ஆவும் எடுத்துக்கலாம். இப்படி 6, இப்படி ஒன்று எடுக்கிறோம் 7. தென் சென்டரில் ஒரு முக்கோணம் வருது பாருங்கள், இப்படி பிரியதுக்கு பக்கத்தில். அப்போ 8. இன்னும் 2 முக்கோணம் இருக்குது. அது எப்படின்னா 3ஐயும் சேர்த்து ஒரு முக்கோணம் வரும். இதுலேருந்து இப்படி ஒரு முக்கோணம் வருது பாருங்கள். அப்போ இந்த சைடும் இப்படி ஒரு முக்கோணம், 3 முக்கோணமும் சேர்ந்து வரும். +2. அப்போ 8 2 10. உங்களுக்கு அப்படி முக்கோணம் ஒன்றுனா போட்டாலும் கரெக்டாக தான் ஆன்சர் வரும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக லாஜிக் படி போட்டாலும் கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த பேஸை தான் எடுக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஆனால் இப்போ நடுவில் குறுக்க 2 கோடு போட்டிருக்காங்க. முன்னாடி முக்கோணம் மட்டும் ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருந்தாங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி குறுக்க போட்டிருந்தாலும் அதுலேயுமே நம்ம அடிப்பக்கத்தை தான் எடுத்துக்கணும். இந்த அடிப்பக்கத்தை எடுத்துக்கணும். அடுத்து 1 2 3 4. அடுத்து மேலே இருக்கக்கூடிய அடிப்பக்கத்தையும் எடுத்துக்கணும். 1 2 3 4. இப்போ தனித்தனியாக கூட்டணும். 1 + 2 + 3 + 4. அதே போல் 1 + 2 இதே மாதிரி போட்டு கூட்டிக்கணும். ப்ளஸ் மறுபடியும் 1, ஏன்னா 3 தடவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கூட்டிக்கிறோன்னா இது பார்த்தீங்கன்னா கூட்டல் எவ்வளோ வரும்னா 10 வரும். இங்கே ஒரு 10 வரும். 10 + 10 + 10. மொத்தம் எத்தனை வரும்னா 30 முக்கோணம் வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 30. நீங்கள் தனித்தனியாக முக்கோணம் கவுண்ட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். இந்த மாதிரி லாஜிக்கலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. அதனால் இதை பார்த்துக்கங்க. 30. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ கிட்டத்தட்ட அதே போல தான் நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். அந்த 4 கொடுத்துருந்ததுக்கு இப்போ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். என்ன வரும்னா 45 வரும். 1 2 3 4 5. ஆல்ரெடி நம்ம 1 2 3 4 கூட்டினா 10 வந்துச்சுல. 10 + 5 15 வரும். அப்போ இங்கேயும் பேஸ்க்கு போடுவோம், ஒரு 15 வரும். அதே போல் 15, ஏன்னா இங்கே நம்ம பேஸ் கொடுப்போம், இங்கேயும் கொடுப்போம் 1 2 3 4 5ன்னு. இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா 45. இதுக்குரிய ஆன்சர் 45.
பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது ரொம்ப சிம்பிள், அந்தளவு கன்ஃபியூஷன் கூட கிடையாது. நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 வரும். 1 2 3 4. அது இல்லாமல் ஓவராலாக இந்த முக்கோணம் இருக்குது. ஸோ டோட்டலாக 5 தான் இதுக்கு ஆன்சர். இதுலேயும் வந்து முக்கோணங்கள் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் முக்கோணமே கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர் அதெல்லாம் கொடுக்குறேன் வீடியோ. ஏன்னா ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதிலே ஃபுல்லாக முடிச்சிடணும். அதனால் பார்க்குறேன். இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அது கண்டினியூவேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி 5 முக்கோணம் பார்த்தோமா, இதே ஷேப்பு தான். ஷேப்பில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒன்று தான் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. பார்த்துக்கங்க, 2 முக்கோணமும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நடுவில் சென்டரில் ஒரு முக்கோணம் போட்டு பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணால் 5 வந்துடும். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா இந்த முக்கோணம் மாதிரியே தான் இந்த ஷேப் இருக்குது. நடுவில் ஒரு சின்ன முக்கோணம் இருக்கு இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் பிரியும். அது என்னன்னு மட்டும் என்கிட்ட ஓகே. இப்போ 5 ப்ளஸ் ஆல்ரெடி 5 அந்த முக்கோணத்துக்கு இருக்கும். இப்போ இந்த முக்கோணம் போட்டதுனா இன்னும் கொஞ்சம் பிரியும். 1 2 3 4. அப்போ ப்ளஸ் 4. 9 முக்கோணம் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணிட்டதுனால நான் அப்படியே கொடுத்துட்டேன் 5ன்னு. இல்லைனா இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 4 வந்துருச்சா, 5 6 7, இது எல்லாத்தையும் சேர்த்து 8, அப்புறம் இது 9. இப்போ டோட்டலாக 9 முக்கோணம். இதுக்கு ஆன்சர் 9. இப்போ இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த பிக்சரும் போன பிக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரு கிட்டத்தட்ட இந்த பிக்சரில் இன்னொரு முக்கோணம் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். போன கொஸ்டினுக்கு 9 ஆன்சராக வந்துச்சு இல்லையா. இப்போ இன்னொரு முக்கோணம் குட்டியாக உள்ளே போட்டிருக்கிறதுனால ப்ளஸ் 4 சேரும். ஸோ டோட்டல் இப்போ என்ன வரும்னா 13 முக்கோணம் இந்த பிக்சரில் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ இந்த படத்துக்கும் போன படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டமாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்தது எல்லாமே முக்கோணமாகவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் ஷேப், சதுர வடிவம். அப்போ சதுர வடிவத்துக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துட்டு முக்கோணம் கால்குலேட் பண்ணினா அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு எண்ணிக்கணும். 1 2 3 4. 4 அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 2 இந்த முக்கோணங்களை 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 8 முக்கோணங்கள் இதுக்குள்ளே வரும். நீங்கள் வந்து தனித்தனியாக முக்கோணம் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 8 முக்கோணங்கள் இருக்கும். இந்த 4 இப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டீங்க. அடுத்தது எப்படி வரும்னா இப்படி வரும். இந்த சைடு வரும், அடுத்து இந்த சைடு வரும், அதே போல் இந்த சைடு வரும், அப்புறம் இந்த சைடு வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8. நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணாலும் 8 தான் வரும். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் லாஜிக்கலாக போட்டாலும் கரெக்டாக தான் வரும். சதுர வடிவத்தில் கொடுத்துருந்தா, மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல முக்கோணங்கள் எத்தனை இருக்குதுன்னு தெரியறது எண்ணிக்கங்க. 4 தெரியுது நல்லாவே. தென் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் உங்களுக்கு 4 × 2 8 முக்கோணங்கள். இப்போ அதே போல் தான் இங்கே படம் கொடுத்துருக்காங்க. சேம் லாஜிக் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 × 2. மொத்தம் இந்த மாதிரி படம் கொடுத்தா எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 16 முக்கோணங்கள் இருக்கும். த ஆன்சர் 16 முக்கோணங்கள். இப்போ இது பார்க்கலாம். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஸோ இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா 2023 கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் போடணுன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு சிங்கிள் கட்டத்தில் எப்படி வரும் முக்கோணங்கள், என்ன கவுண்டிங்கு நமக்கு தெரியும். மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கோன்னா 8. அதுபோல் இன்னொரு கட்டம் இங்கே சேர்ந்துருக்கு. அப்போ இதோட மதிப்பு என்ன, எத்தனை முக்கோணம் இருக்கும் இதுக்குள்ளே? 8. 8 + 8 சேர்க்குறோம் 16. ஆனால் ஆன்சர் 16 கிடையாது. என்னென்னா, இந்த 2 கட்டம் ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம 2ன்னு கால்குலேட் பண்ணிக்கணும்.
இன்னொரு 2 சேர்த்துக்கணும். அது ஏன் இன்னொரு 2 சேர்த்துக்கணும்? அங்கே 2 முக்கோணம் வரும். அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆக்சுவலாக 18. 16 + 2 18. அந்த முக்கோணம் எப்படி வரும்னா இந்த முக்கோணம் இப்படி இருக்கு பாருங்க ஷேப்பு. இப்படி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா? இந்த 2 முக்கோணம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டம் அந்த 2 மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ கட்டம் வந்து ஒரு கட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு 8 தான். இன்னொரு கட்டம் கொடுக்கும்போது இதே போல் ஈக்குவலாக பிரிச்சிருந்தா 8 தான். இன்னொரு கட்டம் கொடுத்தாலும் 8 தான். ஆனால் இந்த ரெண்டும் சேர்கிற இடத்துல 2 முக்கோணம் இருக்குன்னு நீங்களாக மீன் பண்ணிக்கணும். அதை தான் இப்போ எந்த முக்கோணம்னு காட்டினேன். அப்போ இந்த 2 கட்டம் சேர்கிற இடத்துல 2 முக்கோணம் இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 18. ஸோ அதே போலவே இப்போ இங்கே இருக்குது பாருங்கள். இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா இப்போ நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எத்தனை வரும்? 8 + 8 + 8. அப்போ ஜாயினிங் எல்லாம் 2 2 சேர்த்துக்க சொன்னேன். அதாவது இந்த இடத்துல 2 இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல 2 ஞாபகம் வச்சுக்கணும். 2 கட்டமும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் நீங்கள் அந்த மாதிரி 2ன்னு போடணும். அப்போ +2 +2 இது எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். 16 24 +4 வருதா? 2 2 கூட்டினா அப்போ 28. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த அளவுக்கு நான் யோசிச்சுலாம் போடுவேனான்னு தெரியலன்னா நீங்கள் இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் அப்படியே வந்துச்சுன்னா கூட போட்டுருங்க. இங்கே ஆனால் பிக்சர் மாற்றி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். சேம் பிக்சர் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 28. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து முக்கோணம் அடுக்கடுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இதுவும் ஈஸி தான். இது எப்படி போடணுன்னா முதல்ல 1 3 6 10 15 21 28 இந்த மாதிரி அடுக்கடுக்காக கொடுத்தா இந்த மாதிரி எழுதிக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னா 1ஓட 2 கூட்டினா 3 வரும். 3ஓட 3 கூட்டினா 6. அடுத்து +4 +5 இது மாதிரி கூட்டியிருக்காங்க. 15 15 + 6 21 அது போல் போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்படி எழுதிக்காங்க. இதை அடுத்து இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதே சீரிஸை கீழே எழுதிக்காங்க. 1 3 6 10 15 21 இப்படி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுக்கடுக்காக கொடுத்தா இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேஸ் அதாவது அடிப்பக்கம் தான் என்றோம். 1 2 3 4 இதை மட்டும் எடுத்துக்கலாம். மேலெல்லாம் என்ன வேணாம். இந்த 4 இடம் இருக்கு இல்லையா? 1 2 3 4 4 அடிப்பக்கம் இருந்தால் 4 இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கலாம். கன்ஃபியூஷன் இல்லை. இதை அப்படியே கூட்டினா என்ன வரும்னு பாருங்கள். 10 + 16 19 20 வரும். கீழே மட்டும் எப்படி கூட்டணும் அப்படின்னா இந்த 10க்கு நேராக இருக்கிறத எடுத்துக்கலாம். அதாவது 4 இடம் தான், 4 அடிப்பக்கம், அதனால் 4 மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த 6 எடுத்துக்கலாம். 6 + 3 விட்டுடணும். ஒரு இதை விட்டுடலாம். அடுத்து 1 இங்கே இருக்கிறது. அப்போ என்ன வரும்? 7 ரெண்டுத்தையும் கூட்டினா 27. இதான் ஆன்சர். இது வந்து ஃபார்முலாவும் இருக்குது. பட் ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட ஈஸியாக கற்றுக்கங்க. நீங்கள் அதுக்கு நேராக இருக்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்க நம்பரை விட்டுட்டு அடுத்ததை மட்டும் கூட்டிக்கங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 5 அடிப்பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 15 வரைக்கும் எடுத்துக்கணும். இதுக்கு நேராக இருக்கிற 10 கீழே கூட்டும்போது கூட்டிக்கலாம். 6 விட்டணும். 3 எடுத்துக்கணும். 1 விட்டணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டினா இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27. இதுக்கு மேலே உங்களுக்கு போக மாட்டாங்க. வேணால் உங்களுக்கு இதோடு நிறுத்திக்கலாம். இந்த முக்கோணத்துக்கு வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்படி இருக்கு இல்லையா? இதோட வேணால் போட்டு பாருங்கள். இது ஈஸி தான் உங்களுக்கு. இங்கே பேஸ் என்ன வரும்? 1 2 3 வரும். அப்போ அந்த சீரீஸ்லேயே வச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணி போடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க டிஃபிகல்ட்டாலாம். நீங்கள் இதுக்கு வேணால் ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டு பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது வந்து ஈஸி தான். 1 2 3 4 5 6 அப்புறம் இப்படி ஒன்று இருக்குது 7 அப்புறம் இப்படி ஒன்று இருக்குது 8. ஸோ டோட்டலாக 8 முக்கோணங்கள். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு கேட்கலாம். இது பாருங்கள்.
கிட்டத்தட்ட அதே ஷேப் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 கோடு மட்டும் போட்டிருக்காங்க. அதே ஸ்டார் தான். நம்ம ஸ்டார் போடுவோம் இல்லையா? இதே ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. ஆனா எக்ஸ்ட்ரா 2 கோடு போட்டிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி இந்த ஸ்டார் ஷேப் நமக்கு தெரியும். நம்ம கால்குலேட் பண்ணதுனால 8 அப்படியே வச்சுக்கலாம். சரி, இங்க இந்த ஒரு டிவிஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இங்க 2 சேரும். 8 + 2. அதேபோல கீழ ஒரு டிவிஷன் குடுத்ததுனால இங்க 2 சேரும். ஓகே. அப்புறம் இந்த ஒரு இங்க ஒரு கோடு ஒண்ணு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. இந்த கோடு. அப்ப இப்படி ஒரு முக்கோணம் ஒரு ஷேப் வரும். அதே மாரி பேஸ்லயும் வரும். அப்ப +2. 8, 2 10, 12, 14. இதுக்குரிய ஆன்சர் 14. டோட்டலா இதுல 14 முக்கோணங்கள் இருக்கு. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1, 2, 3, 4, 5. இந்த முக்கோணம் 5 கரெக்ட்டா வந்துரும். இன்னும் ஒரு 5 முக்கோணங்கள் இதுல இருக்கு. டோட்டலா ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் 10. 10 முக்கோணங்கள். எப்படி அது பாயிண்ட்ல வச்சு எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 5 எக்ஸஸா இருக்குல்ல, வெளில இருக்கிறது கண்டுபிடிச்சிருவீங்க. மீதி 5 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த பாயிண்ட் வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட்ல போடும்போது இப்படி ஒரு முக்கோணம் வருது. அடுத்து இந்த பாயிண்ட் வச்சுக்கங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல இப்படி ஒரு முக்கோணம் வருது. அதிலே நீங்க போட்டு பாருங்க. இந்த பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட்ல இப்படி ஒரு முக்கோணம் வருது. இப்படி வந்து சேருது. இங்க ஒரு முக்கோணம் வரும். இப்படி ஒண்ணு வரும். அடுத்து இங்க வச்சீங்கன்னா, இதுல ஒரு முக்கோணம் சேரும். இந்த ஷேப் இருக்கு பாருங்க. ஸோ டோட்டலா 5 பாயிண்ட் வச்சு 5 முக்கோணம் பிரிக்கலாம். அப்ப ஆல்ரெடி எக்ஸஸா வெளில நிக்கிற 5 + பாயிண்ட் வச்சு பிரிக்கும்போது ஒரு 5 முக்கோணம். டோட்டலா பார்த்தீங்கன்னா 10 முக்கோணம் வரும் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். ஆன்சர் 10. ஸோ உங்களால எவ்வளோ சம் கரெக்ட்டா போட முடியுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. சம் போட முடியலனாலும் பரவால்ல. அடுத்தடுத்து நீங்க வந்து இந்த மாரி சிம்பிள் சம்மா தான் குடுப்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் குடுக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல எப்படி கால்குலேட் பண்றது, செவ்வகம் எப்படி கால்குலேட் பண்றது மட்டும் பார்த்துக்கலாம். இன்னும் டெப்த்தாலாம் போக வேணாம். குரூப் 4 அளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ரெகுலரா நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.